ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு MMS பாட்காஸ்ட். ஐம் சதீஷ். இன்றைக்கி ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு சாப்டருக்குள்ளே போகிறோம். நம்ம ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்த செஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த செஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இசை பற்றின ஒரு செஷன் இது. இசைங்கும்போது நம்ம எல்லோரும் சின்ன வயசுலேருந்தே கேட்டு மனதில் நின்ற பல பாடல்கள் இருக்குது. எங்கூட இன்றைக்கி ஒரு 3 எக்ஸ்பர்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. அவங்க அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்த சில பாடல்களை பற்றி நம்ம கூட பேச போகிறாங்க. அந்த பாடலோட அர்த்தம் என்ன, அந்த வரிகளுடைய அர்த்தம் என்ன, ஏன் அந்த பாட்டு பாப்புலர் ஆச்சு, அதை பற்றி. ஏன்னா அந்த பீரியடில் அவங்க என்ஜாய் பண்ண பாட்டு இது எல்லாமே. ஸோ கம் அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த மியூசிக் செஷன். ஸோ முதலாவதாக நம்ம கூட வந்திருக்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ, என் பெயர் கோகுல்ராஜ். நான் இங்கே கணபதியிலிருந்து வரேன். நீங்கள் பேசும்போது நாங்கள் எல்லாம் பழைய ஆளுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க. பழைய ஆளுக இல்லை, பழைய பாட்டை ரொம்ப நேசிக்கிறவங்க, விரும்புகிறவங்க. நம்ம அதை பற்றி போக பேசு. ஸோ அடுத்ததாக வணக்கம் சதீஷ். இங்கே வணக்கம். ரொம்ப நான் பெருமைப்படுறேன். பக்கத்தில் கோகுல்ராஜ் இருக்கார். உங்கள் சித்தப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அவர் பேசுகிறதே பாடுற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் எப்படி பாட போகிறோங்கிறது தெரியல. பழைய பாடல் எப்பவுமே ஒரு மனதுக்கு இதமான ஒரு நிகழ்ச்சி இது. இதில் கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓகே, அடுத்தவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் சதீஷ். அதாவது பழைய பாடல்கள்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதாவது இரவு நேரத்தில் தூக்கம் வரணுன்னா நிறைய பேர் மாத்திரையை போடுறாங்க. ஆனால் இந்த பழைய பாடல்களை கேட்டால் நிதானமாக மெல்ல மெல்ல தூக்கம் நம்மளை சேரும். அருமையான இன்ட்ரடக்ஷன். இதோட நம்ம இப்போ பாடல்னு எடுத்தாலே பல வேர்ஷன்ஸ் இருக்குது. பல விதமாக பல இது டாப்பிக்கில் பேச முடியும். நம்ம இன்றைக்கி செலக்டிவாக ஒரு 3 டாப்பிக்கை பற்றி மட்டுமே பேசுவோம். மியூசிக் பை MSV, இல்லைனா அந்த காலத்து மியூசிக் டைரக்டர்ஸ். நீங்கள் எந்த சாய்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல நம்ம இளங்கோ நாட்டை காதல்லேருந்து ஆரம்பிப்போம். நல்ல ஒரு அருமையான காதல் பாட்டை பற்றி சொல்லுங்களேன். நான் காதல் எக்ஸ்பர்ட்னு நினச்சிங்களா? இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பாச்சு. ஆமாம், உண்மையாக ஒரு நல்ல பாட்டு. இருவர் உள்ளம் என்ற படத்திலிருந்து சிவாஜி கணேசன், சரோஜாதேவி. பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன் நினைக்கிறேன். ஒரு பாடலோட பல்லவியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ராகங்கள் 100 வரும் வீணை ஒன்று, அது எங்கே போகிறது கடலை தேடி. அருமையான பாட்டு, ரொம்ப அற்புதமாக பாடினீங்க. இந்த பாட்டுடைய சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிறப்புகள்லாம் அதாவது ஒரு 2 லவர்ஸ் இருக்காங்க. ரொம்ப அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசையாக இருக்கு அவருக்கு. அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்த ஆசை, ஸ்கூட்டரில் போன ஆசை, ஹோட்டலில் சாப்பிட்ட ஆசை, பக்கத்துலேயே கூடவே இருக்கணும்னு நினைக்கிறான். 24 மணி நேரம் கூடவே இருக்குன்னு நினைக்கிறான். அதை கவிஞர் கண்ணதாசன் எப்படி எழுதியிருக்காருன்னா, ராகங்கள் 100 வரும், 1000 ராகம் வந்தாலும் வீணை ஒன்று தான். மேகங்கள் ஓடி வரும், வெள்ளை பஞ்சு மாதிரி மேகங்கள் ஓடி வருது. என்ன ஓடி வந்தாலும் வானம் ஒன்று தான். எண்ணங்கள் கோடி வரும், என்னென்னமோ நினைக்கிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான எண்ணங்களை நினைக்கிறோம். காதல் எண்ணங்கள், துன்ப எண்ணங்கள், நண்பர்களை பற்றி எல்லாத்தை பற்றி நினைக்கிறோம். எண்ணங்கள் ஓடி வரும் இதயம் ஒன்று, இன்பங்கள் கோடி வரும் பெண்மை ஒன்று. அருமை. கண்ணதாசனுடைய பாட்டு இல்லைங்களா? இந்த பாட்டை பற்றி பேசும்போதே தெரியுது எவ்வளோ ரசித்து அனுபவிச்சிருப்பீங்க இந்த பாட்டுங்கிறது. ரொம்ப அருமை. ஸோ காதல் பாட்டில் இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ராகங்கள் 100 வரும் வீணை ஒன்றுங்கிற சாதாரண வரிகள் அருமையாக கண்ணதாசனோட. அருமை, ரொம்ப அருமை. திரு கோகுல் அவர்களே, உங்களுக்கு பிடித்த ஒரு அந்த காலத்து காதலே எல்லாமே இனிமையாக இருக்கும். பாடல்கள், இசை, நடிப்பவர்கள் எல்லாமே சேர்ந்து பயணிப்பாங்க. அதனால தான் இன்றைக்கும் நம்ம அந்த பாட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். எல்லாத்தோடைய மனதிலும் இன்றைக்கி டெப்த்தாக உள்ளே இருக்குன்னா அது காரணம் தான். ஸோ அந்த வரிசையில் நான் ரொம்ப ரசித்த நிறைய பாடல்கள், அதில் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர்றது நமது சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோட KR விஜயா. ஸோ அந்த பேரே ரொம்ப அருமையான ஒரு பேர். ஸோ எல்லாருமே அது ரொம்ப ரசிக்கிற ஒரு பேர். அதில் ஊட்டி வரை உறவு அப்படின்னு ஒரு படம் ரொம்ப ஃபேமஸான படம். அப்போவே 100 நாள்களை தாண்டி ஓடின படம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாங் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எடுக்கும்போது அந்த ஆலோபனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எடுப்பாங்க. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனென்றது சொல்லும்போதே அவ்வளோ அழகாக இருக்கு. அந்த பூ மாலையில்
அந்த ஒரு மல்லிகை, எல்லா பூ எல்லா மலர்லையுமே தேன் இருக்கும், ஆனால் அந்த மல்லிகை சொல்லு நான் தான் தேன். அது அதில் அப்படியே வர வர அந்த சரணம் பார்க்கணும், ரொம்ப அழகான ஒரு சரணம். செந்தும் தேன் துளி நினைவுகள் ஓரம் அப்படி வரும். இப்போ பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் தயவுசெய்து எல்லோரும் பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். அந்த பிக்சர் சேஷனோட பாருங்கள். கண்ணதாசனோட வரிகள் கேட்டுகிட்டே இருக்கலாம். அவங்கெல்லாம் இன்னையும் இருந்தாலும் மறைந்தாலும் இன்றைக்கி அவங்க பேர் இருக்குன்னு அதுக்கு காரணம் அந்த வரிகள் தான். இதை நான் கேட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ கேட்கும்போது அப்படியே ஊட்டி மலை சாரல் அப்படியே வண்டியில் போகும்போது கேட்குற மாதிரி ஒரு சுகம் இல்லையா? கண்டிப்பாக. அருமை. தேங்க்யூ. திரு கோவி அவர்களே. அதாவது கவியரசு கண்ணதாசன் காதல் பாடல்களை எத்தனையோ முறைகளிலும் எத்தனையோ ரகங்களிலும் பாடியிருக்கிறார். காதலர்கள் இறந்தாலும் காதல் சாகாது என்ற ஒரு கருத்தை மேலோங்கி அவர் எழுதிய பாடல். MS விஸ்வநாதன் அதற்கு இசையமைத்தது. TM சௌந்தரராஜன் தனது நாபிக் குரலில் ஒலித்தது. இதை கேட்டாலே மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும். 100 முறை பிறந்தாலும் ஒரு நாளும் மறையாது. அதாவது காதல் அப்படிங்கிறது, காதலர்கள் இறந்து விடுவார்கள், ஆனால் இந்த காதல் காலமானாலும் நிற்கும் என்பதற்கு இந்த தொகையரா அத்தனை வகைகளில் உறுதி செய்தது. ஊராயிரம் பார்வையிலே, மேடையிலே ஒருவன் காதலன் தனியாக இருந்தாலும் தன் காதலி வருகிறாள் என்று 1000 பேர் வந்தாலும் அவன் காலடி ஓசையில் வருவது அவள்தான் என்று உறுதி செய்யக்கூடிய அளவு அந்த காதலை சொன்னார்கள். இந்த மானிடர் காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும். அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும். ஊராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். அதாவது மரணத்தை தழுவினாலும் அந்த ஒரு நாளில் மரணத்தில் நம்ம மடிஞ்சிருவோம். ஆனால் அந்த பூ மாலையில் வாடிடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற காதல் காலம் முழுக்க இருக்குங்கிறது இவ்வளவு ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இந்த காற்றினில் நான் கலந்தேன், உன் கண்களை தழுவுகின்றேன். இந்த ஆற்றினில் ஓடுகின்றேன், உன் ஆடையில் ஆடுகின்றேன். நீ போகின்ற பாதையெல்லாம் உந்தன் பூமுகம் காணுகிறேன். ஊராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். மிக அருமை, மிக அருமை. அதாவது ஒரு டிஎம்எஸ் கூட உட்காந்து பாட்டு கேட்டாலே ரொம்ப எனக்கு ஒரு பாக்கியம் பாருங்க. 3 டிஎம்எஸ் கூட உட்காந்து பாடுற மாதிரி இருக்கு, பாட்டு கேட்குற மாதிரி இருக்கு. எஸ், ஆஹா, அருமை. ஸோ ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ள வரிகள் இல்லையா ஒவ்வொரு. அதே மாதிரி மியூசிக் பாட்டுக்கு தான் அழகு சேர்த்ததே தவிர மியூசிக் முன்னாடி வர்றதே கிடையாது இந்த மாதிரி பாடல்கள் இல்லையா? அது பேரே பின்னணி இசை தான். பட் இப்போ காலங்களில் தான் அதை இசை பரிமாணம் டோட்டலாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பின்னணி இசை தான் அப்போல்லாம் ஸ்க்ரீன்லேயே அப்படி தான் போடுவாங்க, பின்னணி இசை அப்படின்னு. நான் தான் இப்போ ரொம்ப ஒரு ஆக்வர்டான இது, இவ்வளோ அருமையான காதல் பாட்டெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போய்த்தான் ஆகணும். ஸோ நடுவில் மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பியும் நம்ம இளங்கோநாட்டிருந்தே அதை இளங்கோனா. இப்போ அந்த பாட்டிலே பார்த்திங்கன்னா காதல் பாட்டுன்னு சொல்லும்போது அதில் ஒரு சோகமான ஒரு இலையும் சேர்ந்துருக்கு இல்லைங்களா?
ஸோ நம்ம இது கேட்டகரைஸாக பிரிக்க முடியாட்டி அந்த பாட்டுனாலே ஒரு சுகம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி சுகங்களில் ஒரு சோக பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதாவது இனிமேல் ஒரு சாயந்தரம் ஒரு காரில் இல்லை நைட்டு காரில் ட்ரைவ் பண்ணும்போது இல்லை பஸ்ஸில் உட்காந்து போகும்போது இல்லை ட்ரெயின் ஜேர்னியில் கேட்குறதுக்கு அருமையான ஒரு உங்களுக்கு பிடித்தமான சோக பாட்டில் எது இருக்குது? நன்றி சதீஷ். சோகப்பாட்டை பற்றி பாட சொன்னீங்க. சோகங்கிறது இந்த படகோட்டி படத்தில் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார். ஒரு மீனவ நண்பனாக வருவார். அதில் ஒரு சரணம் வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம் தரை மேல் பிறக்க வைத்தார். இது எழுதுனது இது வாலி நினைக்கிறது. வாலியோட பாட்டு. ஓகே. இதில் என்னென்னா கடல் நடுவில் இருக்கார். கடல் எல்லாமே தண்ணி தான், ஆனால் வீட்டில் குடிநீர் இல்லை. கடலின் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவது யாரும். படகேறி வந்துட்டேன், எனக்கு யாரும் துணை இல்லை. தைரியத்தை நம்பி நான் வந்தாச்சு. தைரியத்தை நம்பி வந்தாச்சு. இனி நான் போக மாட்டேன் தெரியாது. அரைஜான் வயிற்றுக்கு வேண்டி நான் படகேறி வந்திருக்கேன். இதுதான் எங்கள் வாழ்க்கை அப்படின்னு வாலியோட வரிகள். மீனவர்களுடைய அருமையான. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கற்று இருக்கா திரு கோகுல்? சாங்கோட ஆழத்தை அழகாக சொல்லிட்டார் இளங்கோண்ணை. பட் உண்மையாமே இந்த பிக்சரைசேஷனோட பார்க்கும்போது இன்னும் நமக்கு அது என்ன சொல்கிறது, சொல்ல முடியாத அந்த பிக்சரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. வாலி ஐயாவோட மிகப்பெரிய வரிகளில் இது ஒன்று. எம்எஸ்வி ஐயாவும் வாலி ஐயாவும் சேர்ந்த பண்ண ஒரு 2000 பாட்டுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அது அத்தனையுமே சொல்ல முடியாத சாங். அதில் ஒரு சாங் இந்த நாட் ஒன்லி இந்த படத்தில் இந்த படம் படகோட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படகோட்டியில் வர அத்தனை பாட்டுமே அவ்வளோ அழகாக இருக்கும். தொட்டால் பூ மலரும், இந்த மாதிரி ஒவ்வொரு சாங் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதை பற்றி பேசினா எனக்கு ஃபுல்லே பார்த்தாது. இன்னொரு நாள் வெளியே போயிடுவோம். ஆமாம், நம்ம தனியாக இன்னொரு நாள் அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ. ஸோ அப்படியே திரு கோகுல், உங்களுக்கு பிடித்த சோக பாட்டு? சந்தோஷமாக பாட்டு சொல்லி டக்குன்னு சோகத்தை கொண்டு வந்துட்டீங்க. சோகம் அப்படின்னாலே அன்னைக்கு நிறைய சாங்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப எல்லாத்தையும் இந்த பாட்டில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அதிகமான இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்து வச்சு செஞ்ச ஒரு பாட்டு இந்த பாட்டு. அப்படி ஒரு மிகப்பெரிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு சாங் இது, எங்கே நிம்மதிங்கிற பாட்டு. ஸோ அந்த பாட்டிலே அப்படித்தான் முக்கியமாக சொல்ல வேண்டியது சிவாஜி சாரோடைய நடிப்பு தான். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நடிப்பும் பாடல்களும் இசை எல்லாமே சேர்ந்து பயணம் பண்ணும். அதனால தான் அந்த பாட்டுகளோட வெற்றியை இது நான் லாஸ்ட் டைம் சொன்னேன். எல்லாத்துக்கும் இது சொல்லிகிட்டே இருக்கணும் போல் இருக்கு. ஏன்னா உண்மை அதுதான். இதில் ஒரு சரணம் பார்க்கணும். எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது. அப்படியே அந்த வீணை அழுத மாதிரியே இருக்கு. வீணை அழுகின்றது, எனது கைகள் அழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே. கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனேயோ, இறைவன் கொடியவனே. என்ன வரிகள் வருது. கண்ணை படைத்து பெண்ணை படைத்த அப்பா ஆண்டவா. இது சாதாரணமாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வரியோட அந்த சோகத்தில் அவர் சொல்லும்போது அவ்வளோ அழகாக இருக்கு. அந்த 2வது வரியை பாருங்க, எனது விரல்கள் தீண்டும் போது மலரும் சுடுகின்ற. அவ்வளோ அழகு. மலர் எப்படி அது தோணுச்சு. அந்த ஒரு மிகப்பெரிய பாட்டு. இந்த பாட்டை பற்றி மட்டுமே நம்ம 2 நாள் பேச முடியும். அவ்வளோ மிகப்பெரிய பாட்டுகள் ஒன்று. ரொம்ப முக்கியமானது செகண்ட் சரணம் பார்த்தீங்கன்னா, பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்தது, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனது. ஸோ இது நீங்கள் இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சவுகார் ஜானகி அம்மா பழைய மனைவியாக இருப்பாங்க. இப்போது ஸோ அவங்க பழைய பறவை ஒன்று பறந்து போனது, புதிய பறவை ஒன்று நெஞ்சை மறந்து போனதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த பாட்டு என்னை ரொம்ப பாதித்த ஒரு பாட்டு. அருமை. ரொம்ப ரொம்ப அனுபவித்து பாடின மாதிரி இருந்தது. அருமையாக இருந்தது. திரு கோவி அவர்களே, அதாவது ஒரு குடும்பத்தில் நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் விரோதிகளாக மாறுறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில்
அவனுக்கு உறுதுணையாக இருக்கிறது அவளுடைய மனைவி. அந்த மனைவியை பற்றி கவியரசு கண்ணதாசன் எப்படித்தான் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் கேட்டு பார்க்கலாம். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, கால சுமை தாங்கி போலே மார்பினில் என்னை தாங்கி, கால சுமை தாங்கி போலே மார்பினில் என்னை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அதாவது உண்மையான மனைவி, அவங்களை பற்றி அவன் அவ்வளவு தூரம் கணவன் மனசில் நினச்சதுனால தான் மனைவியை பற்றி இந்த மாதிரி ஒரு பாடல் பாட முடிஞ்சது. இது காலத்தால் அழியாத காவியம். அப்போ இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாட்டு போட்டு காட்டணும் இல்லைங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? புரியுமான்னு தெரியல. அதுக்கு தான் புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? இளங்கோநாட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஏன் இல்லையா? தொடக்கம் எப்போவுமே உங்ககிட்ட தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ இளங்கோண்ணா, படம் உலகம் சுற்றும் வாலிபன், இந்த வரிகள் வந்து எல்லாருக்குமே பொருந்தது. இந்த பாட்டு சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே. இதுதான் உங்களுடைய பிரின்சிபல். ஆனால் அதனால தான் எப்பவுமே அன்பில் வாழும் முகத்தோடய முக்கியமே நம்ம சிரிச்சிருக்கணும், பிறர் சிரிக்க நம்ம வாழக்கூடாதுங்கிறது தான் மிக அருமையான கருத்து. அதாவது பொன்னில் இன்பம் பொருளில் இன்பம் என்றே நெஞ்ச மயங்கும், ஒரு குழந்தை பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் துன்பம் என்றும் விலகும். ஆஹா, மிக அருமை, மிக அருமை, சூப்பர்ண்ணா. தேங்க்யூண்ணா. இது தத்துவத்தில் இந்த தத்துவம் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்குது. சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்கவன், இந்த 2 வரி திருக்குறள் மாதிரி என்னைக்கு நிலைச்சிருக்கு. அருமைண்ணா, தேங்க்யூண்ணா. திரு கோகுல், உங்களுக்கு மிக மிக பிடித்த ஒரு தத்துவ பாடல்? தத்துவ பாட்டில் நிறைய பாட்டுகள் இருக்கு. அதில் என்னை ரொம்ப கவர்ந்த பாட்டு பணம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இந்த சாங்கில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டரும் எப்படி இருந்தால் நீங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையை 3 சொல்லியிருப்பார். தருணத்தையும் சரி பல்லவியும் தனித்தனியாக சொல்லியிருப்பார். இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாய மக்கள் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு போதையான சில விஷயங்களில் தவறான பாதைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க. இது இந்த பாடல் எல்லாருமே பாடலுடைய லிரிக்ஸை பார்த்துட்டு இது கண்ணதாசன் ஐயாவோட பாட்டு அப்படின்னு தான் மேக்ஸிமம், இன்க்ளூடிங் மை செல்ஃப், நானும் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் தான் பார்க்கும்போது இது வாலி ஐயாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இதில் நான் ஆரம்பிக்கலாம். அதில் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. இன்னைக்கு இருக்கிற மேக்சிமம் செய்கிறது அதுதான், கால் போன போக்கில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, இப்படி வரும்.
இதில் முக்கியமான ஒரு வரிகள் இந்த நாகரிகம், பாதை, நம் பயணம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம கடந்து போனால் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். அப்படி இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. அப்படி வரும். இதில் என்ன ஒரு முக்கியம் அப்படின்னா, நம்ம இந்த பாட்டை பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். இந்த பாட்டை பாடின வாலி ஐயாவும் இல்லை, இந்த பாட்டை இசையமைச்ச எம்எஸ்வி ஐயாவும் இல்லை, இந்த பாட்டுக்காக நடித்த புரட்சி தலைவரும் இல்லை, யாருமே இல்லாமல் நம்ம இந்த பாட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த பாட்டு மட்டும் அப்படியே இருக்கு. நம்ம அந்த பாட்டை பற்றி இன்னைக்கு பேசுகிறோம். இதுதான் வாழ்க்கை. நம்ம இருந்தாலும் இல்லாட்டி நம்மளை பற்றி தாளத்துக்கு பின்னால் பேசணுங்கிறதா ரொம்ப அழகாக பண்ணிருக்கு. மிக அருமை, மிக அருமை. திரு கோபி அவர்களே, உங்களுக்கு மிக பிடித்த தத்துவ பாடல்? அதாவது கவியரசு கண்ணதாசன் தத்துவங்களை எத்தனையோ விதமாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு பிறந்த மனுஷன் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறான், இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறான், அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறான், இந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறான், ஆனால் தன்னை பற்றி தெரியாமல் இருக்கிறான். இதை தெரிஞ்சுக்க சொல்லி தான் கவியரசு கண்ணதாசன் ஒரு பாடல் புதுமையான முறையில் எழுதினார். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அதாவது உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், நல்லா ஜாலியாக வாழலும் சொல்லலை. அப்போ நம்மளை அறியணும். பூமிக்கு நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையா. பூமிக்கு நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையா. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானுடம் எப்படி வாழ வேண்டும், மதிப்பாக வாழ வேண்டும் என்பதை இந்த வரிகளில் எத்தனை அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த கவியரசர் கண்ணதாசன். இதற்கு இசையமைத்த MS விஸ்வநாதன் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். இதற்காக பாடலை பாடிய TM சௌந்தரராஜன் எப்படி பாடியிருக்கிறார். இவர்கள் இருந்த காலத்திலேயே நாமும் இருந்திருக்கிறோம் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அருமை, மிக அருமை. என்னுடைய க்ளோசிங் அவரே சேர்த்து சொன்ன மாதிரி இருந்துக்கு. இது மிகப்பெரிய கடல். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இனியும் சதீஷ் ஒரு நிமிஷம். ஸோ இந்த பாடலில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது எல்லாருமே இன்னைக்கும் சரி தன்னை தெரிஞ்சுக்கிறதே இல்லை யாருமே. பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்வையே ஒரு சாதாரண ஒரு ஆயிடுச்சு.
இந்த பாட்டில் மட்டும்தான் நீ வெற்றி பெறணும் அப்படின்னா உன்னை நீ அறியணும். என்னால் என்ன பண்ண முடியும் நான் அறியணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ணா ரொம்ப அழகாக பாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி ஜாலியாருன்னு சொல்லலை, உன்னை அறிந்து போராடு, போராடினாதான் வெற்றி, போராட்டம் தான் வெற்றி. போராட்டம் அருமை அருமை. அதாவது ஒரு செஷனில் முடிக்கக்கூடிய ஒரு தலைப்பு இல்லை இது, உங்களை எல்லாம் கட்டி போட்ட மாதிரி இது இப்போ. ஏன்னா விட்ட இனி ஒரு மணி நேரம் பேசிகிட்டே இருக்க கண்டிப்பாக முடியும். அது உண்மையான ஒரு 1 நேரம் ஒரு ராத்திரி ஃபுல்லாகவே பேசலாம் நேரம் பார்த்தா. பட் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். இனி ஒரு அடுத்தடுத்த இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் சதீஷ், ஏன்னா நம்ம பாடுனது அத்தனையுமே வந்து எம்எஸ்வி ஐயாவோட இதுதான், டெடிகேட் பண்ணியே ஆகணும். மெல்லிசை மன்னன் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டில் எம்எஸ்வி தள்ளிட்டு நீங்கள் இசையோ பாடல்களோ இருக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான. ஆக மொத்தம் இவங்க என்ன முடிக்க விட மாட்டாங்க போட்டுருக்கு, மாற்றி தொடங்கினா இது ஒன்று தான். பட் இருந்தாலும் நேரில் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இதே டீம் புது புது பாடல்கள், புது பழைய பாடல்களோடு மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, 3 பேர்த்துக்கும் மிக மிக நன்றி. நன்றி நன்றி நன்றி.